எதிர்காலத்துல 15% மக்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்குது. அந்த சூப்பர் பவரை நீங்க வெளிக்காமிச்சீங்கன்னா சுட்டு பிடிக்கப்படுவீங்க அப்படின்னு கவர்மெண்ட்னால அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படுது. இருந்தாலுமே சூப்பர் பவர் இருக்கக்கூடிய மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதுல ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒரு கட்டுமான தொழிலுக்கு போறாங்க. அதுவும் சூப்பர் பவர் இருக்கவங்கள மட்டும்தான் அந்த தொழிலுக்கு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் சாதாரண மனுஷங்களை விட சூப்பர் பவர் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப வேகமா அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு இவங்களை கூட்டிட்டு போறாங்க. ஆனா இவங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சாலும் கூட இவங்களுக்கு ரொம்ப கம்மியான சம்பளத்தை கொடுக்கறாங்க. இதனால ஒருத்தன் கோவப்பட்டு காரோடைய கண்ணாடியை உடைச்சிட்டு போயிடுறான். உடனே அங்க பறந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரோன் இவங்களை கண்டுபிடிச்சிருது. இப்ப இவங்களை பிடிக்கிறதுக்காக ரோபோட் சோல்ஜர்ஸ கீழே இறக்குறாங்க. ஆனா இவங்க சரணடையாததுனால ரோபோட் அதுல ஒருத்தனை சுட்டு கொன்னுருது. ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான் அப்படிங்கறதுனால அவனுடைய பவர்ஸ அவன் வெளிக்காட்டுறான். இதனால அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் இறந்து போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவனை பிடிக்கிறதுக்காக அங்க ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் வருது.